தென்காசி மாவட்டம் சுரண்டையில் இருந்து சென்ற அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகிய நிலையில் பயணிகள் நனைந்தபடி பயணித்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விமல் வழங்க கேட்கலாம். விமல், என்ன நடந்தது? விரிவான தகவல்கள். வணக்கம் ஜியா. தென்காசி மாவட்டம் சுரண்டையிலிருந்து திருநெல்வேலிக்கு நாள்தோறும் பல பேருந்துகள் சென்று வருகிறது. இதுல ஆயிரக்கணக்கான பயணிகள் டெய்லி பயணம் செய்கின்றனர். இந்நிலையில புளியங்குடி பணிமனையிலிருந்து இயக்கப்படுற 1505 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து வழக்கம் போல புளியங்குடியிலிருந்து சுரண்ட வழியா திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருந்தபோது திடீரென பெய்த மழையால் அந்த பேருந்துல உள்ள இருக்கிற பயணிகள் மீது மழைநீர் ஒழுக தொடங்கியது. இதனால அதுல பயணித்த பயணிகள் எல்லாரும் நனைந்தவாறே பயணம் செய்தனர். மழைநீர் ஒழுகிய பேருந்தில் உட்கார கூட இடமில்லாமல் பயணிகள் அனைவரும் நின்றபடியே பயணம் செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களை வைரலாகி வருகிறது. அதோடு மட்டும் இல்லாம அந்த பகுதியில 4 வழிச்சாலை பணிகள் இன்னும் முடிவடையாமல் இருப்பதனால சுமார் 50 கிலோமீட்டர் பயண தூரத்தை கடக்க 2 மணி நேரத்திற்கும் மேல ஆவதாக இந்த பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். லேசான மழைக்கே தாக்கு பிடிக்காத பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் சாலை பராமரிப்பு பணிகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி விமல். किलोमीटर